சென்னை எழும்பூர் கோஆப்டெக்ஸ் வளாகத்தில் விரைவில் யூனிட்டி மால் டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை எழும்பூர் கோஆப்டெக்ஸ் வளாகத்தில் விரைவில் யூனிட்டி மால் கட்டுவதற்கான டெண்டரை தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிறது. 9 மாடிகள் கொண்ட கட்டிடமாக இந்த யூனிட்டி மால் கட்டப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் சார்பில் ஒரு மாவட்டம் ஒரு பொருட்கள் என்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்த யூனிட்டி மாலானது கட்டப்பட இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களிலும் தங்கள் தயாரிப்புகளை யூனிட்டி மாலில் காட்சிப்படுத்தலாம் எனவும், மொத்தமாக பார்த்தோம் என்றால் 4.66 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 227 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் யூனிட்டி மால் பிரம்மாண்டமாக கட்டப்பட இருக்கிறது. எம்எஸ்எம்இ மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ள தயாரிப்புகளை இந்த மாலில் விற்பனை செய்யக்கூடிய வகையில் இந்த மால் கட்ட திட்டமிடப்பட்டிருக்கிறது. மாநிலத்திற்குள் உள்ளூர் கைவினை பொருட்களை ஊக்குவிக்க உதவுவது மட்டுமல்லாமல் தமிழகத்தை சார்ந்த கைவினை கலைஞர்கள் தங்கள் தயாரிப்புகளை நாடு முழுவதும் காட்சிப்படுத்தவும் இந்த யூனிட்டி மால் உதவும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று இந்த மாலை பொறுத்தவரையில் தமிழகத்தை ஆராயும் சுற்றுலா பயணிகளுக்கு கூடுதல் ஈர்ப்பாக இருக்கும் என்பதோடு 2 ஆண்டுகளில் இந்த யூனிட்டி மாலை கட்ட முடிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.